இந்த வாரம் Thursday வந்து நான் பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணலை. ஏன்னா வந்து ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்துச்சு பூஜை பாத்திரம் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் வேலையும் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஸோ லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பூஜையை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா, அதனால் லைட்டாகவே க்ளீன் பண்ணியிருந்தேன். அதை வந்து என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவில் கோலம் போடாமல் நார்மலான கோலம் மாவுலேயே போட்டிருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்ல வாசனை தரக்கூடிய அந்த பன்னீர் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டேன். அதுக்கப்புறமா கோலமாவை வச்சே வந்து நான் கோலம் போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து அதில் கலரும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பிங்க் கலர் மட்டும் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி நடுவில் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அரிசி மாவில் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சுவாமி படங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பூ வச்சுட்டேன். எல்லா நேரமும் வந்து முழுசாக டீப்பாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே பூஜைகளும் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இது வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ வந்து க்ளீன் பண்ண வேண்டாம் நான் டீப்பாக அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாகவே க்ளீன் பண்ணிக்கிட்டேன். முல்லைப்பூ அதிகமாக இருந்தது. ஸோ அங்கங்கே வந்து விளக்குக்கிட்டையும் வந்து போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாசிட்டிவாக இந்த தேர்ஸ்டே ஈவினிங்கே வந்து நம்ம விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் நல்லா சூப்பராக வந்து விளக்கேற்றிட்டேன். இந்த சாம்பிராணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பவுடர் சாம்பிராணி வாங்கி வச்சுருந்தேன். அதை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த கங்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். சிம்பிளாக ஒரு பழம் மட்டும் நெய்வேத்தியமாக வச்சுட்டு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணியும் வச்சு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சாம்பிராணி எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து விளக்கேற்றியாச்சு. நம்ம எந்த அளவுக்கு பூஜை ரூமை வாசனையாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.